எப்போதும் அமைதியை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அமைதிக்குள்ளே தான் ஒரு அழுத்தமும் இருக்கும் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர், என்னுடைய மிகுந்த அன்பிற்கு உரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா, அதுவும் முதல் கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி. இயல்பாகவே எனக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய வாஞ்சையும் பிரியமும் உண்டு. அவர் அழகாக இருக்கிறார் என்பதற்காக இல்லை, அவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்பதற்காக இல்லை, அவர் ஒரு சனாதன எதிர்ப்பாளி என்பதால் எப்போதும் அவர் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு. சுருக்கமாய் சொன்னால், அறிவு திருவிழா நடத்துகிற இவ்வளவு பெரிய அரசியல்வாதியை வேறு எந்த கட்சியிலும் உங்களால் தேடி பிடிக்க முடியாது, திமுக கழகத்தை தவிர. எனவே உதயநிதி அவர்களினுடைய விழாவில், பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகிறேன். ஆனால் திரும்ப திரும்ப என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி உங்கள் வயதை விட மிக சின்னவர், அவரை நீங்கள் பாராட்டலாமா? அது மட்டுமல்லாமல், ஒரு 48 வயதில் துணை முதலமைச்சர் என்பது அதிகம் இல்லையா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை. 45 வயதில் முதலமைச்சரானவரின் பேரன் அவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 45 வயதிலே தான் கலைஞர் முதலமைச்சராக ஆனார். அவர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவருடைய ஆட்சியின் சிறப்பை பற்றி இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விழா என்பது, பிறந்த நாள் விழா என்பது ஒரு அடையாளம். வெறும் பிறந்த நாள் பாராட்டுதல் போற்றுதலுக்காக இல்லை, அதை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு நாம் பேச வேண்டிய செய்திகள். இங்கே பேசுகிற போது எல்லோரும் எஸ்ஐஆர் பற்றி பேசினார்கள். தமிழச்சி பேசினார், பொன்ராஜ் அவர்கள் பேசினார். இதுவரை நாம் கேட்டறியாத ஒன்று நண்பர்களே, நாம் திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், கம்யூனிஸ்டுகளோடு வைத்திருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகளோடு வைத்திருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறது. கவனிக்க வேண்டிய செய்தி அதுதான். என்ன கேட்கிறார்கள்? 2002ஆம் ஆண்டு நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்தீர்கள்? உங்கள் பெயர் எந்த பாகத்தில் வருகிறது? அந்த எண் என்ன? இதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். தேர்தல் ஆணைய அதிகாரியே கூப்பிட்டு கேளுங்கள், அவருக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் சமூக வலைத்தளத்தில் நேற்று பார்த்தேன், ஒருவர் பதிவிட்டிருக்கிறார், எந்த வாக்குச்சாவடி என்று கேட்டால் பரவாயில்லை, அடுத்த தேர்தலில் இப்படி கேட்டாலும் கேட்பார்கள், நீங்கள் இப்போது உயிரோடு இருக்கிறீர்கள், 2002ஆம் ஆண்டு உயிரோடு இருந்ததற்கு சான்று இருக்கிறதா என்று கேட்பார்கள். நான் சொன்னேன், அதற்கு கூட சான்று கொடுத்து விடலாம். 2002ஆம் ஆண்டு நான் உயிரோடு இருந்தேன் என்று ஒரு மருத்துவரிடம் சான்றிதழ் வாங்கி கொடுத்து விடலாம். என்ன சிக்கல் என்றால், 2002இல் அந்த மருத்துவர் உயிரோடு இருந்தார் என்பதற்கு எங்கே போய் சான்று வாங்குவது? அதற்கு பிறகு அவர் இன்னொரு மருத்துவரிடம் போனால் அந்த மருத்துவருக்கு கேள்வி வரும் இல்லையா? சுருக்கமாய் சொன்னால், உங்களுக்கு வாக்கு இல்லை என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதால் தான் அமைதியான பொன்ராஜ் அவர்கள் கூட நாம் இன்னமும் வேகமாய் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு நாட்டின் நிலைமையை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் வேண்டும்? மிகச் சரியான தலைமையை நான் பெற்றிருக்கிறோம். அந்த தலைமைக்கு துணையாக நம்முடைய துணை முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும். இந்த எஸ்ஐஆர் சரிதான் என்று ஒருவர் வழக்கு போடுகிறாரே, தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? பிரதமர் மோடி, நீங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக பாருங்கள், ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று. அதற்கு பிறகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்து கொந்தளித்த பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறார். அமித்ஷா சொல்லுகிறார், ஒடிசாவிலே பாண்டியன் என்று ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார், ஒடிசாவை தமிழர் ஆளுவதா என்று கேட்கிறார். அதற்கு பின்னால் பிரதமர் மோடி என்ன சொல்லுகிறார்? பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய புதையல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்கிறார். தமிழர்களின் மீது ஒரு வெறுப்பை தொடர்ந்து அவர்கள் உருவாக்க முனைகிறார்கள். இப்போது கடைசியாய் பீகார் தேர்தலில் பேசுகிற போது மோடி சொன்னதை யாரும் மறந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றார்.
நம்முடைய சமூக வலைத்தளத்தில் தான் மிகச் சரியாக விடை சொல்லி இருந்தார்கள். ஒருவரின் படத்தை போட்டு குஜராத்திகளால் துன்புறுத்தப்படுகிற ஒரு தமிழர், அவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எடப்பாடி படத்தை போட்டு குஜராத்திகளால் துன்புறுத்தப்படுகிற ஒரே தமிழர் இவர்தான் என்று போட்டிருந்தார்கள். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இப்படி இன்றைய நடைமுறை அரசியலையும் சேர்த்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த சமூக நீதி தத்துவத்தை மக்களிடம் கொண்டு சென்ற இயக்கம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, தொடர்ந்து வளர்ந்து கொண்டும் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? திமுக கழகத்தை இத்தனைக்கு பிறகும் அவர்களால் அசைத்து பார்க்க முடியவில்லை. பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். குறிப்பாக 2 முனை தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நான் குறிப்பிடுகிறேன். திமுகவை ஏன் அவர்களால் அழிக்க முடியவில்லை என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, திமுகவிற்கு கிடைத்திருப்பதை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. தொண்டர்கள் வாழையடி வாழையாக வருகிறார்கள். அதைவிட வியப்பு, தலைவர்களும் வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்காவது நமக்கு திமுக கழகத்தில் 49 தொடங்க பெற்ற பிறகு 75 ஆண்டுகள் 76 ஆண்டுகளுக்கு பின்னால் தலைமைக்கான போட்டி வந்து கட்சி பிளவடைந்தது என்று சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் கூட கட்சியினுடைய தலைமைக்காக வெளியில் போகவில்லை. நீங்கள் அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தால் மிக நன்றாக தெரியும். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினுடைய வெளிநாட்டுக்கு போய் வந்த கணக்கை மிக வெளிப்படையாக ஒன்றிய அரசு கேட்டு மிரட்டியது சட்டமன்ற குறிப்புகளில் இன்றைக்கும் இருக்கிறது, நாடாளுமன்றத்திலும் இருக்கிறது. எனவே அவர் வெளியில் போனதற்கு வேறு காரணம், அவர் போகவில்லை, வெளியிலே அனுப்பப்பட்டார். அதுதான் அடிப்படையான செய்தி. தலைமையிலே என்றைக்கும் கலைஞரோடு அவர் தலைமைக்கு போட்டியிடவே இல்லை. நாவலர் அவர்கள்தான் போட்டியிட்டார். பிறகு அவரும் அதனை ஏற்றுக்கொண்டார். என்ன காரணம்? திமுக கழகம் இளைஞர்களிடத்திலே இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தது, பழமைவாதத்தை உடைத்தது. ஒன்றை குறித்து கொள்ளுங்கள், நவீனத்துவம் என்பது திமுகவின் அடித்தளம். எந்த ஒரு பழைய மரபையும் மாற்றி உடைத்து நவீனத்துவம். இன்றைக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள், நாம் துணை முதலமைச்சரினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய உடையை மட்டும் கவனித்து பாருங்கள். ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறார். எந்த மாநிலத்திலாவது எந்த துணை முதலமைச்சராவது இப்படி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறாரா? நண்பர்களே, அது வெறும் டிஷர்ட் அல்ல, இதுதான் மரபு, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த பழமையை உடைத்து இயல்பாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற ஒரு நவீனத்துவத்தின் தோற்றம். இந்த உலகத்தின் வரலாறே பழமைகளிலிருந்து மீறி மீறி நவீனத்துவத்தை நோக்கி வருகிற போதுதான் நிலைத்திருக்கிறது. அது ரோமாபுரியினுடைய சாம்ராஜ்யத்திலே அவனுடைய பெயர் ஸ்பார்டகஸாக இருந்திருக்கலாம். அன்றைக்கு அடிமைகளை விடுதலை பெறுவதற்காக ஸ்பார்டகஸ் என்கிற ஒருவன் எழுந்தான். அடிமைகளுக்கான விடுதலை கிடைத்தது. காலந்தோறும் நீங்கள் அந்த பழைய வரலாறு மட்டுமல்ல, நீங்கள் நவீன வரலாற்றிலே எடுத்து பார்த்தாலும் அமெரிக்கா இன்றைக்கு உலக முதலாளித்துவ நாடுகளிலே ஒன்றாக இருக்கலாம். ஆனால் 1776 ஆண்டு அமெரிக்க குடியரசு வருகிற போது அது பழைய மன்னர் ஆட்சிகளை உடைத்து தகர்த்துவிட்டு ஒரு புதிய மக்களாட்சியோடு வருகிறது. அதற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பின்னால் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பெரிய பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லுகிற ஒரு பெரிய புரட்சி எழுதுகிறது. மன்னர்களின் தலைகள் கில்லட்டினில் வெட்டி எரியப்படுகின்றன. ஒவ்வொரு கட்டத்திலேயும் புதிய நவீனத்துவம் தோன்றுகிறது. அதுதான் 1917 ஆண்டு சோவியத் புரட்சியாக வெளிப்படுகிறது. ஏறத்தாழ அதே காலகட்டத்திலே தான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். திமுக கழகம் எப்படி உருவாகி எப்படி நிலைத்து நிற்கிறது, எதனை வைத்து அதனை உடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். நான் தத்துவார்த்த அடிப்படையிலே அதனை குறிப்பிடுகிறேன். முப்பெரும் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் தோன்றின. ஒன்று பொது உடைமை இயக்கம், இந்திய அளவிலே இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயும் அது வந்தது 1925க்கு பிறகு. அதே காலகட்டத்தில் 1916 தனித்தமிழ் இயக்கம். ஒன்று மொழி சார்ந்து நின்றது, இன்னொன்று வர்க்க முரண் சார்ந்து நின்றது. இரண்டையும் தாண்டி, ஏனென்றால் 1848 மார்க்சும் எங்கெல்ஸும் சொன்னார்கள், இந்த உலகத்தின் வரலாறு என்பதே வர்க்க போராட்டத்தின் வரலாறு தான்.
ஆனால் இந்தியாவில் நிலைமை வேறாக இருந்தது. இது வெறும் வர்க்க போராட்டத்தின் வரலாறாக இல்லை, வருண போராட்டத்தின் வரலாறாக இருக்கிறது. வருணங்கள் தான் இந்தியாவிலே ஆதிக்கம் செலுத்துகின்றன. எனவே தமிழையும் கையில் எடுத்துக்கொண்டு வர்க்க முரண் என்பதை வருண முரணாக மாற்றி இடதுசாரி சிந்தனையை, தனித்தமிழ் சிந்தனையை வெகுஜன மக்களின் சிந்தனையாக மாற்றிய இயக்கம் திராவிட இயக்கம் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. தனித்தமிழ் இயக்கத்தின் பங்கை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் எண்ணி பாருங்கள், மறைமலையடிகளார் ஒரு தமிழ் கடல் தான். ஆனால் அந்த தனித்தமிழ் இயக்கம், அவர் தொடக்கி வைத்த இயக்கம் அறிவாளிகளின் மத்தியிலே தான் இருந்தது, தமிழ் புலவர்களின் மத்தியிலே தான் இருந்தது. திமுக கழகம்தான் அதை மக்களிடம் கொண்டு வந்தது. அதனாலே தான் சாத்தையாவும் மற்ற பெயர்களும் நாவலர் என்றும் நெடுஞ்செழியன் என்றும் அன்பழகன் என்றும் மாறியது என்று சொன்னால், பெயர்களை தமிழில் மாற்றி வைத்துக் கொண்டு தமிழ் உணர்ச்சியை ஊட்டிய இயக்கம் முதலில் இந்த மண்ணில் தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம் தான். வெறுமனே தமிழ் இயக்கம் மட்டும், தமிழ் உணர்ச்சி மட்டும் போதாது, சமூக முரணையும் கூர்மைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம். ஒன்றை கருத்திலே கொள்ளுங்கள், திராவிடர் கழகம் உருவாவதற்கு முன்பே, அது 1944, திராவிடர் கழகம் உருவாவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா தான் தொடங்கிய பத்திரிகைக்கு என்ன பெயர் வைத்தார் என்றால் திராவிட நாடு என்று பெயர் வைத்தார். திராவிடர் கழகமே தொடங்கவில்லை, திராவிட நாடு என்று பெயர் வைத்தார். 42 மார்ச் 7ஆம் தேதி அண்ணா தொடங்கிய அந்த ஏட்டுக்கு பெயர். அதே 42 ஆகஸ்ட் மாதம் கலைஞர் முரசொலி என்று பத்திரிகை தொடங்கினார். நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுவது கூட்டி குறைத்து சொல்லுவதற்காக இல்லை. 40களிலும் 50களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பல்வேறு ஏடுகள் தோன்றின, பல ஏடுகள் காணவில்லை. நாவலர் தொடக்கி வைத்த தமிழச்சி அவர்கள் இன்றைக்கு காலையிலே நான் சொன்னேனே, அந்த மன்றம் இன்றைக்கு இல்லை. நம்முடைய இனமான பேராசிரியர் தொடக்கி வைத்த புது வாழ்வு இன்றைக்கு இல்லை. அண்ணா தொடங்கிய திராவிட நாடு காஞ்சியும் கூட இன்றைக்கு இல்லை. போர்வாள் இல்லை, தென்னகம் இல்லை, மாலைமணி இல்லை. ஆனால் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முரசு ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கலைஞரின் வெற்றிக்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது, தொடர்ச்சி இருக்கிறது, அடுத்தடுத்த இளைஞர்களை அந்த அரங்கிற்கு கொண்டு வருகிற ஒரு போக்கு இருக்கிறது. கட்சி 1949 தொடங்கப்பட்டது. 53 மாணவர் பெருமன்றம், திராவிடர் மாணவர் பெருமன்றம் 1950 அதிலேயே தொடங்கிற்று. இன்னமும் சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இந்த இளைஞரணி, நம்முடைய உதயநிதி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த இளைஞர் அணியை 1968 நம்முடைய தலைவர் அவர்கள் கோபாலபுரம் திமுக இளைஞரணி என்றுதான் தொடங்கினார். கோபாலபுரம் திமுக இளைஞரணி 68 தொடங்க பெற்றது. 1980 ஆண்டு அது மதுரை ஜான்சி அரங்கத்திலே ஒரு மிகப்பெரிய இளைஞரணியின் படையாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த இளைஞரணியின் படைதான் நம்முடைய உதயநிதி அவர்களினுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மைதான், உதயநிதி அவர்கள் 2019 தான் அரசியலுக்கு உள்ளே வருகிறார். 2019 மார்ச் மாதம் அவர் உள்ளே வருகிறார். உள்ளே வருகிற போதே என்ன செய்கிறார், அதே ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறுகிற குடியுரிமை திருத்த சட்டம், CAA என்று சொல்லுகிறோமே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதனை எரித்து எந்த ஆண்டில் அரசியலுக்குள் வந்தாரோ அதே ஆண்டு டிசம்பர் மாதம் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறைக்கு போனவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் வெறும் பொதுக்குழுவை மட்டும் கூட்டியவர் இல்லை, அவர் வெறுமனே மக்களை சந்திப்பதற்கு மட்டும் தன்னுடைய விளக்கை அணைத்து எரித்து கொண்டவர் இல்லை. அவர் நேரடியாக போராட்டங்களிலே ஈடுபட்டவர். நம்மோடு இருந்த ஒருவர் திடீரென்று இப்போது கண்டுபிடித்திருக்கிறார் பாருங்கள், பூவுக்குள் கனி கூட்டம் அதிசயம், இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறார். நண்பர்களே, ஒருவர் பல கட்சிகள் மாறி மாறி போய்கொண்டே இருப்பது கூட ஒரு அதிசயம்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நண்பர்களே, இன்றைக்கும் இந்த அரங்கில் மிக தெளிவாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இயக்கம் அவர் தொடக்கி வைத்து அவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களின் பட்டாளம் எழுந்திருக்கிறது. அதுதான் எதிரிகளை உறுத்துகிறது.
இவ்வளவு இளைஞர்களை அவர் கட்சிக்குள் கொண்டு வருகிறாரே என்பது எனக்கும் அவருக்குமான இயல்பான தொடர்பு. 19ஆம் ஆண்டு 2019 மார்ச்சில் அவர் பொறுப்புக்கு வருகிறார். 2019 செப்டம்பர் மாதத்தில் நானும் அவரும் ஒரு கூட்டத்தில், அதுதான் முதலாக அவரோடு நான் ஒரு கூட்டத்தில் பெரியார் திடலில் கலந்து கொள்ளுகிறேன். திருவல்லிக்கேணியிலே இருந்து திருவாரூர் வரைக்கும் நண்பர் திருவிடம் எழுதியிருக்கிற ஒரு வரலாற்று நூல், அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அவரோடு சேர்ந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது மூவலூர் ராமாமிர்தத்தம்மையாரை பற்றி நான் சொன்னேன். கூட்டம் முடிந்து நின்று ராமாமிர்தத்தை அம்மையாரை பற்றி நீங்கள் சொன்ன குறிப்பு எனக்கு புதிதாகவும் தேவையான ஒன்றாகவும் இருக்கிறது என்று சொன்ன பெருந்தன்மை அவரிடத்தில் இருந்தது. இன்னமும் சொன்னால், என்னுடைய அப்பாவின் பிறந்த நாள் விழாவில் பேசுகிற போது அவரே அதை குறிப்பிட்டு சொன்னார். அதனால் நான் கூறுகிறேன். முதலில் அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வருகிறார், நான் அந்த மேடையில் இருக்கிறேன். உள்ளே வருகிற போது ஒரு திரைப்பட பாடல் ஒலித்தது. அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி என்கிற படத்தில் வேண்டாம் மச்சான் வேண்டாம் பாட்டு போட்டார்கள். நான் மேடையில் இருந்தேன். அவர் பெரிய பொறுப்பிலே இருக்கிறார். ஆனால் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே நான் சொன்னேன், தம்பி உதயநிதி அவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்ள மாட்டார், நினைத்து கொண்டாலும் குற்றமில்லை, எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர் திரைப்பட நடிகர் தான், ஆனால் இந்த மேடைக்கு நடிகராக அவர் வரவில்லை, கழகத்தின் புதிய காவலராக உள்ளே வருகிறார். எனவே இனிமேல் அவர் வருகிற போது திரைப்பட பாடல்களை போடாதீர்கள். என்னை போன்றவர்களெல்லாம் அடைக்கின்றார் 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 அண்ணா பாடலையும் கள்ள குடி கொண்ட கருணாநிதி பாடலையும் கேட்டு வளர்ந்தோம். அதனால் நெஞ்சில் உரம் பெற்றோம். அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அந்த பாதையில வளர வேண்டும். எனவே அவர் வருகிற போது இயக்க பாடல்கள் மட்டுமே ஒலிக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, தன்னை பற்றி ஒருவன் இப்படி பேசுகிறானே என்று அவர் நினைப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், அடுத்த கூட்டங்களுக்கு போகிற போதெல்லாம் இனிமேல் திரைப்பட பாடல் போடக்கூடாது, இயக்க பாடல் தான் போட வேண்டும் என்று சொன்னார். என் அப்பாவின் பிறந்த நாள் விழாவில் பேசுகிற போது அதையும் குறிப்பிட்டு சொன்னார். என்றால் இந்த சின்ன வயதில் நான் அந்த விழாவிலேயே சொன்னேன், அவர் சின்னவர்தான், உண்மைதான், என் பிள்ளையின் வயது, ஆனால் தந்தையின் முதிர்ச்சி என்று சொன்னேன். சின்ன வயதுதான், இதனை புரிந்து கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், நடைமுறைப்படுத்துகிறேன். ஒரு இயல்பு அவருக்கு இருக்கிறது. இன்னொரு விதத்திலும் இந்த மேடையில் நான் என் நன்றியை பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். 2020ஆம் ஆண்டு இருள் சூழ்ந்திருந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் திராவிட பள்ளி என்று ஒரு அமைப்பை உருவாக்கினோம். இன்றைய நம்முடைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அவரிடத்தில் போய் சொன்னோம், தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு திராவிட இயக்க வரலாற்றை, திராவிட இயக்க கோட்பாடுகளை, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறோம். ஆண்டுக்கு 500 மாணவர்களிடம் இந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும், மாணவர்களாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றோம். அவர்தான் தொடக்கி வைத்தார். முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய தலைவர் தான் அதனை தொடக்கி வைத்தார். அப்போது கழகத்தின் மாவட்டங்கள், பொதுவாக அரசு வருவாய் மாவட்டங்கள் என்பது வேறு, கழகத்தை பொறுத்தளவு 88 மாவட்டங்கள் உள்ளன. தம்பி உதயநிதி என்ன செய்தார் என்றால், 88 மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒருவராக 88 பேரை திராவிட பள்ளிக்கு சேர்த்து விட்டார் என்பது எங்களுக்கு செய்த உதவி அல்ல, இயக்கத்தின் கோட்பாடு நாட்டில் பரவ வேண்டும் என்கிற அவருடைய உள்ளத்தின் உறுதியின் வெளிப்பாடு. எனவே அவர் இயக்கம் சார்ந்திருக்கிறார், முழுமையான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார். திராவிட இயக்கம் என்பதே ஒரு நவீனத்துவமானது. திராவிட இயக்கம் என்பதே சமூக முரண்களை உடைத்து எறிவது. சமூக முரண்களை உடைத்து எறிவதற்கு ஒரு இளைஞன் மேலெழுந்து வருகிறான் என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 2 விதமான தாக்குதல்கள் நம்மை நோக்கி வருகின்றன என்று நான் சொன்னேன். அந்த 2 விதமான தாக்குதல்கள் எவை என்றால், இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திராவிட இயக்கத்தை முறியடிக்க முடியவில்லை என்று ஒரு கேள்வி அவர்களுக்கு வருகிறது. எண்ணி பாருங்கள், இந்தியாவின் ஏறத்தாழ எல்லா மாநிலங்களையும் அவர்கள் கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள், ஓரளவுக்கு உள்ளேயும் வந்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் ஒரு புள்ளி விவரம் சொன்னாரே, உத்தரப்பிரதேசத்துக்கு 7 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறார்கள், பீகாருக்கு 4 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு 2 லட்சம் கோடிக்கும் குறைவாகத்தான் வருகிறது.
கேட்டால் என்ன விடை சொல்கிறார்கள் தெரியுமா? தமிழ்நாடு வளர்ந்து விட்டது, எனவே வளராமல் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறோம். அடையே அப்பா, அவர்களின் சமூக நீதி நமக்கு புரிகிறது. அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு இடத்தில் அவர்கள் இன்னொன்றை சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு வருகிற போது இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில், திராவிட இயக்க ஆட்சியில் தமிழ்நாடு வளரவே இல்லை என்கிறார்கள். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு வளரவில்லை என்கிறார்கள், பணம் கேட்டால் தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்கிறார்கள். உங்கள் பணம் இருந்தாலும் தமிழ்நாடு வளரும், இல்லை என்றாலும் திராவிட இயக்கத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நாடு வளரும் என்பதை நாம் மெய்ப்பிக்கிறோம். கேரளாவிலே கூட ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஏன் முடியவில்லை? ஒரே ஒரு பெரிய தடை இருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டும். மேற்கு வங்கத்திலே பொது உடைமை கட்சியினுடைய வலிமையான சித்தாந்தமும் பரவி இருந்தது. மேற்கு வங்கத்தில், கேரளாவில், திரிபுராவில் பொது உடைமை இயக்கத்தின் சித்தாந்தம் பரவி இருந்தது. மேற்கு வங்கத்திலும் திரிபுராவிலும் உடைத்து விட்டார்கள். கேரளாவிலே இன்னமும் மீதம் இருக்கிறது. கேரளாவிலும் உட்புகுந்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களால் உள்ளே வர முடியாமல் தடுப்பது திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் தான். அதுவே அவர்களை தடுக்கிறது. எனவே எப்படி அதனை உடைக்கலாம்? நேரடியாக அவள் வந்து நம்மை எதிர்த்து பேசினால் சின்ன குழந்தைக்கு கூட தெளிவாக புரியும். அடடே, இவர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசியதால் நம்மை எதிர்த்து இவர்கள் பேசுகிறார்கள் என்று. எனவே அவர்கள் பேசுவதில்லை, அங்கே இருக்கிறவர்கள் பேசுவதில்லை. குறுக்கே ஒரு நூல் போட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பேசுவதில்லை. நம்மவர்களை கைக்கூலிகளாக, அடியாட்களாக வாங்கி வைத்துக் கொண்டு பெரியாரை எதிர்த்து பேச சொல்லுகிறார்கள். நம்மவர்களை விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு திராவிடத்தை எதிர்த்து பேச சொல்லுகிறார்கள். ஆனால் பேச சொன்னவர்களுக்கும் தெரியாது, பேசுகிறவர்களுக்கும் தெரியாது. இது இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கவில்லை. எங்கள் ஐயா மாப்போசி காலத்திலேயே தொடங்கிற்று. மாப்போசி இது எதிர்க்காத அளவு திராவிட இயக்கத்தை வேறு யாரும் எதிர்க்கவில்லை. 1950 நவம்பர் தொடங்கி 51 நவம்பர் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை நடத்திய சிலம்பு செல்வர் அவர்கள் கடைசியாக நம் மேடைக்குத்தான் வந்து சேர்ந்தார் என்பதை வரலாறு அறியும். ஆதித்தனாரை விட நம்மை எதிர்த்தவர்கள் யாரும் இல்லை. ஆதித்தனார் இறுதியில் திமுகவிலே கரைந்தார். நம்மிடத்திலே இருந்து வெளியே போன ஈவைக்கு சம்பத் அவர்கள் சொல்லின் செல்வர் என்று நம்மால் பாராட்ட பெற்ற சம்பத் அவர்கள், உண்மையாக அவருடைய சொல்லின் ஆற்றலை நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். அவர் எவ்வளவோ முயன்று பார்த்தும் கழகம் நின்றது, சம்பத் அவர்கள் வரலாற்றில் நிற்கவில்லை. எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் கேட்கிறேன், எனக்கு கம்யூனிஸ்டுகள் தான் எதிரி என்று நினைத்தேன். இல்லை, திமுக தான் என் முதல் எதிரி என்று சொன்ன ராஜாஜி அவர்கள் வரலாற்றிலே இல்லை, திமுக தான் நின்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைய தலைமுறை இளைஞர்களிடம் போய் கேளுங்கள், சுதந்திரா கட்சியினுடைய கொடி என்ன தெரியுமா? சிலம்பு செல்வர் மாப்போசி தமிழரசு கழகத்தின் கொடி என்ன? ஆதித்தனாரின் கொடி என்ன? என்னை ஒரு நண்பர் சொன்னார், இதையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப மேடையில் சொல்லி தொலையாதீர்கள், இளைஞர்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்று. தெரியாது. ஆனால் அன்றைக்கும் இருவண்ண கொடி பறந்தது, இன்றைக்கும் இருவண்ண கொடி பறக்கிறது. என்றைக்கும் இந்த மண்ணில் இருவண்ண கொடி பறக்கும். வந்திருக்கிறது ஒரு புத்தகம், காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு, நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம். 1000 பக்கங்களுக்கு மேல் ஒரு வரலாற்று பெட்டகம் அது. இங்கே வருகிற போது எனக்கு மேடையிலே கொடுத்தார்கள். நான் காலையிலே வீட்டில் படித்து கொண்டிருந்தேன். வருகிற போதும் காரில் அந்த புத்தகத்தை தான் படித்து கொண்டு வந்தேன். காலத்தின் நிறம், காலத்தின் நிறம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் நிறமே கருப்பு சிவப்பு தான் என்பதை குரல் உயர்த்தி சொல்லுங்கள். இப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நண்பர்களே, 10 நாள்கள் வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா, புத்தக திருவிழாவை நடத்தியது பெரிதில்லை. கடைசி நாள் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் புத்தக அரங்கிற்கு வருகிறார்கள். அங்கே இருந்த எங்கள் திராவிட செல்வன் அவர் என்ன கேட்கிறார் என்றால், 2 புத்தகங்களை விலைக்கு வாங்கிவிட்டு, இல்லை பணமெல்லாம் வேண்டாம் என்றால், இல்லை நான் புத்தகம் வாங்க வந்திருக்கிறேன் என்று வாங்கிவிட்டு 10% கடிவு தருவீங்கன்னு வேற கேட்கிறார். இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நண்பர்களெல்லாம் என்னையா மாண்புமிகுன்னு கூட போடாமல் முதல்வர்னு போட்டிருக்கு. எனக்கு அந்த நேரத்தில் கையே ஓடலைங்க. திடீர்னு முதலமைச்சர் வந்து உள்ளே நிற்கிறார், புத்தகங்களை பார்க்கிறார். என்றைக்காவது எடப்பாடி எப்போதாவது புத்தக அரங்கை பார்த்திருக்கிறாரா? நண்பர்களே,
அவரை ஒரு முறை கேட்டார்கள், உங்களினுடைய பொழுதுபோக்கு என்ன என்று. பேசாமல் இருந்திருக்கலாம். என் புத்தகம் படிப்பதுதான் பொழுதுபோக்கு என்றார். நீங்கள் கடைசியாய் படித்த புத்தகம் என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் ஒன்றும் தப்பான கேள்வி எதுவும் கேட்கல. அவர் மிரண்டு போய் கடைசியாய் படித்த புத்தகம் அது கடைசியா படிச்சது தாங்க, அதான் என்னன்னு கேட்குறாம. கடைசியாய் படித்த புத்தகம் அந்த ப்ளூ கலர் அட்டை போட்டிருக்கோம், இதான் அந்த புத்தகத்துக்கான அடையாளம். அப்படி இல்லை நண்பர்களே, எங்கள் கலைஞரை போல முழு நேர எழுத்தாளன் கூட அவ்வளவு எழுதி குவித்ததில்லை. அவர் எழுதி இருக்கிற பக்கங்கள் நெஞ்சுக்கு நீதி அவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் 4162 பக்கங்கள். 4162 பக்கங்கள் வெறும் வாழ்க்கை வரலாறு. நேற்றைக்கு நம்முடைய தம்பி நெல்லை ஜெயந்தா தொகுத்திருக்கிற திரை இசை பாடல்களை பார்த்தேன். ஏறத்தாழ 60 ஆண்டுகளில் 1950 மந்திரி குமாரியில் முதல் பாட்டு எழுதியிருக்கிறார். 2010 பெண் சிங்கத்துக்கு எழுதியிருக்கிறார். 60 ஆண்டுகள், 23 திரைப்பட பாடல்கள், 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கதை வசனம், பல வரலாற்று புதினங்கள், சிறுகதைகள். இன்றைக்கும் அணில் குஞ்சு என்கிற சிறுகதையை, இன்றைக்கும் குப்பை தொட்டி என்கிற சிறுகதையை எடுத்து படியுங்கள். அத்தனை கதைகளை, நவீனத்தை, கட்டுரைகளை, கடிதங்களை ஒரு முழு நேரம் வாழ்க்கை முழுவதும் எழுதுகிற எழுத்தாளனால் கூட எழுத முடியாத அளவுக்கு எழுதிய தலைவரின் பிள்ளையும் பேரனும் என்பதால் தான் புத்தக அரங்கிற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, அறிவாளிகளாக இருந்தால், எழுத்தாளர்களாக இருந்தால் மட்டும் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. நான் படிக்கலாம், படித்ததை சொல்லலாம், ஆனால் இவ்வளவு பெரிய அரங்கத்தை மாசு போன்றவர்களால் தான் உருவாக்கி கொடுக்க முடியும். ஓர் இயக்கம், நான் இரண்டையும் உணர்ந்திருக்கிறேன். இந்த அரங்கம் வேண்டும், இதை கூட்டுகிற ஆற்றல் வேண்டும், பேசுவதற்கு என்னை போன்றவர்களும் வேண்டும். இந்த இடத்தில் எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், உலகத்தின் மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவர் டால்ஸ்டாய். டால்ஸ்டாயை பற்றி நான் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. டால்ஸ்டாயை போல உலகம் புகழ்ந்த எழுத்தாளன் யாரும் இல்லை. ஆனால் டால்ஸ்டாயின் இறுதி முடிவு என்னவாக இருந்தது? அவர் இயக்கத்தை தழுவவில்லை, எந்த இயக்கத்திலும் இல்லை, தனி மனிதராகவே வாழ்ந்தார். தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்கள் மிக விரிவாக அதை அறிந்திருக்க கூடும். கடைசியாய் ஒரு ரயில் நிலையத்தில் டால்ஸ்டாய் இறந்து கிடந்தார். எந்த நாள் நண்பர்களே? தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. இந்த நவம்பர் 20 தான் டால்ஸ்டாயின் நினைவு நாள். 1910 ஆண்டு ஆஸ்டபோவா என்கிற ஒரு ரயில் நிலையத்தில் மாஸ்கோவுக்கும் எலெட்ஸ் என்கிற நகரத்துக்கும் இடையில் இருக்கிற ஆஸ்டபோவா என்கிற ஒரு சிறிய ஒரு புகைவண்டி நிலையத்தில் அத்தனை பெரிய எழுத்தாளன் இறந்து கிடந்தான். இப்போது நீங்கள் கூகுள் பொறியிலே போய் ஆஸ்டபோவா என்று தட்டினால் உடனே அதிலே வேறு ஒரு பெயர் வரும். என்னடா, நாம் ஒரு பெயரை தட்டினோம், இன்னொரு பெயர் வருகிறது என்றால், ஆஸ்டபோவா என்கிற பெயரே லெவ் டால்ஸ்டாய் என்ற அவருடைய பெயரால் அந்த புகைவண்டி நிலையத்தின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், அவ்வளவு பெரிய அறிவாளி. சோவியத் புரட்சிக்கு முன்னாலேயே அவர் இறந்து போய்விட்டார். அவ்வளவு பெரிய அறிவாளி இளைஞரை சேர்க்கவில்லை, அவர் தனி மனிதராக இயங்கினார். ஆனால் அப்படி இல்லை நண்பர்களே. அறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கத்தை தோற்றுவிக்கிற போது பெரியார் விதைத்த விதைதான். ஆனால் அண்ணா தான் இதை தமிழ்நாடு முழுவதும் பரப்பினார். இன்னொன்றையும் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். உதயநிதிக்கு வயது குறைவு என்று யாராவது கருதுவார்களேனால், அந்த அன்பான எதிரிகளுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கத்தை தொடக்கி வைக்கிற போது எங்கள் அண்ணாவுக்கே 40 வயது தான், 48 கூட அல்ல. அண்ணாவுக்கே 40 வயது தான். கலைஞருக்கு 26, நாவலருக்கு 29, 28, பேராசிரியருக்கு 27. இன்றைக்கு திமுகவில் தனியாக ஒரு இளைஞரணியை வைத்திருக்கிறோம். திமுக தொடங்குகிற போது திமுகவே இளைஞரணிதான், முற்று முழுக்க இளைஞர்களால் தொடங்கப்பட்டு இன்றைக்கு மிகச் சரியான இன்னொரு இளைஞர் தலைமைக்கு துணையாக வந்து நிற்கிற கட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இது உதயநிதி அவர்களின் பிறந்த நாள் விழா மட்டுமில்லை, தமிழ்நாடு மறுபடியும் முன்னேறுவதற்கான, இந்த இடத்தில் நிலை பெறுவதற்கான, இந்த இயக்கத்தில் உறுதி கொள்வதற்கான வழி. ஒரு பக்கம் அடியாட்களை வைத்து திராவிடத்தை உடைக்கிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வந்து தேர்தலில் நம்முடைய வாக்குகளை மறுக்கிறார்கள். எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அவற்றை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளுகிற வலிமை நம்ம இயக்கத்திற்கு உண்டு. அது உங்களிடம் இருக்கிறது. தொடர்ந்து பணியாற்றுங்கள்.
நாம் தான் வெல்வோம், 200 இடங்களில் வெல்வோம். ஆனால் அதற்கான பணிகளை இன்றே தொடங்குவோம். அதுதான் தம்பி பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதன் நோக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.